போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 தோழர்கள் என்ற தொடர் வகுப்பின் கீழ் இன்றைய தினம் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே இந்த தலைப்பிற்கு நுழைவதற்கு முன்னால் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு முன்னால் சென்றவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. மூமின்களை பற்றிய தவறான எண்ணத்தை விட்டு எம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை ஒழுக்கத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்தருள்வானாக. யாரை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசப் போகிறோம், யாரை பற்றி நாம் இந்த சபையிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம், அவர்கள் தங்களை பற்றி செய்யக்கூடிய அறிமுகம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான குடும்பத்தார், நெருக்கமான உறவினர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாட்சா ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சதை துண்டு என்று கூறிய ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி ஹசன் ஹுசைன் அவர்களுடைய தந்தை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. கண்ணியத்துக்குரியவர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 30வது வயதில் பிறக்கிறார்கள். நபித்துவத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில் பிறக்குகிறார்கள் அபூ தாலிபுடைய பிள்ளையாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைந்த பொழுது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது என்ன? அப்போது 10 வயது. 10 வயது ஒரு சிறு பிள்ளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் அவர்களால் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அலி இப்னு அபி தாலிப் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த பிள்ளையை வளர்த்தவர் யார்? யாரை அல்லாஹ் பக்குவப்படுத்தினானோ, யாருடைய குணத்தை அல்லாஹ் சீர்படுத்தினானோ, யாருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அங்கீகாரத்திற்கும் அல்லாஹ்வுடைய வஹி சாட்சி சொன்னதோ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் வளர்ந்த பிள்ளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பொழுது அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். வஹி இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் முதலாக இஸ்லாமை ஏற்ற பெண்களில் ஒருவர் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனை பகிர்ந்து கொள்கிறார்கள். குர்ஆனை இரவு தொழுகையில் நின்று ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் வளர்ந்தவர். அந்த குர்ஆனுடைய சத்தத்தை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டார்கள், இது என்ன? இது என்ன? நீங்கள் இருவரும் செய்யக்கூடிய இந்த காரியம் என்ன? எதை ஓதுகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முஹம்மது ரசூலுக்கு வரக்கூடிய வஹி. இந்த வஹி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. இந்த வஹி என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான் எம்மை படைத்த இறைவன் என்று இந்த வஹி சொல்லுகிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறோம், அல்லாஹ் அல்லாத மற்ற சிலைகளை, இணை வைப்புகளை புறக்கணிக்கிறோம் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இதை சொன்னவுடன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சந்தித்து கேட்கிறார்கள், இதை நான் என்னுடைய தந்தைக்கு சொல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த செய்தியை, இந்த வஹி எனக்கு கிடைத்ததை என்னுடைய தந்தைக்கு நான் சொல்லவா? முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு பிள்ளைக்கு சொன்னார்கள்,
நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதை நான் விரும்புகிறேன். நீ ஏற்றுக்கொள்ள தயங்கினால் மறைத்துக்கொள், சொல்ல வேண்டாம். ஏன்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் வெளிப்படையாக என்ற கட்டளை எனக்கு வரவில்லை. மறுநாள் காலையில் சிந்திக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் 10 வயதுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மறுநாள் காலையில் வந்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி சொல்லுகிறோம். முஹம்மது ரசூலாகிய நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ரசூல் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அலி இப்னு அபி தாலிப் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்தை தன்னுடைய 10வது வயதில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர்களில் முதலாமவர் அலி இப்னு அபி தாலிப். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வாலிபர்களில் முதலானவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் முதலானவர் ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளில் முதலானவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி யாருக்கும் முரண்படாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முதலாவது ஏற்றவர்கள் யார் என்று உலமாக்கள் தரம் பிடிக்கிறார்கள். அப்படி சிறுவர்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சிறுவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பில் வளர்கின்ற அலி இப்னு அபி தாலிப் நேர்மையோடு வளர்கிறார்கள், வீரத்தோடு வளர்கிறார்கள், இல்மோடு வளர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை எழுத படிக்குமாறு ஏவுகிறார்கள். எழுத படி அலி அவர்களை, படிப்பதற்கு கற்றுக்கொள், எழுதுவதற்கு கற்றுக்கொள் என்று சிறு பிள்ளையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிபை வளர்க்கிறார்கள். அல்லாஹு அக்பர். தன்னுடைய வளர்ப்பில் வளரக்கூடிய ஒரு பிள்ளை இல்மை தேட வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இல்மை தேடுகிறார்கள், எழுத கற்றுக்கொள்கிறார்கள், படிப்பதற்கு கற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்க ஆரம்பித்ததிலிருந்து காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவராக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்லுகின்ற எல்லாம் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய மார்க்கம் கொடுத்த கண்ணியம். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விசேஷமாக வஹியை எழுதக்கூடிய மனிதராக இருந்தார். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. காஃபிர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை போடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிபை தான் அழைக்கிறார்கள். யா அலி, எழுது நீ, அவர்களிடத்திலே நாம் போட்ட உடன்படிக்கையை எழுது. அலி இப்னு அபி தாலிப் எழுதுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அங்கே வந்த குறைஷி தலைவர் சொன்னார், அல்லாஹ் யார் என்று எங்களுக்கு தெரியும், ரஹ்மான் ரஹீம் என்றெல்லாம் எங்களுக்கு யாரும் தெரியாது, பிஸ்மிகல்லாஹும் என்று நீ எழுது என்று அலி இப்னு அபி தாலிபை அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு ஏவுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியே அலி அவர்களே, அதை நீங்கள் அழித்து விடுங்கள், பிஸ்மிகல்லாஹும் என்று நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு எழுதினார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து போடப்படுகின்ற உடன்படிக்கை என்று. உடனடியாக குறைஷி தலைவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது அவர்களே, உங்களை முஹம்மது என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ரசூலுல்லாஹ் என்று அங்கீகரித்தால் ஏன் இந்த ஒப்பந்தம்? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகத்தானே நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அலி அவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை அழித்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, அவர்கள் சொல்லுவது படியே கேள், முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுது, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று எழுது, ரசூலுல்லாவை அடித்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முடியாது, ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கூட என்னுடைய கரம் அழிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிபை பார்த்து, யா அலி, அந்த ஏட்டை காட்டு, எங்கே ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று காட்டு, நான் அழிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழித்து முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதச் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு காத்திபுல் வஹியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள்.
சஹாபாக்கள் எல்லாம் மறைந்து மறைந்து ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு விட்டார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று கட்டளை வந்தவுடன் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு புறப்படுவதற்காக தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் குறைஷிகளுடைய திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து அலியை அழைக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. யா அலி, நான் செல்கிறேன். காஃபிர்கள் இந்த வீட்டை முற்றுகையிட இன்று இரவு வருவார்கள். என்னுடைய படுக்கையில் நீங்கள் உறங்குங்கள் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, சாதாரண படுக்கை அல்ல அந்த படுக்கை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக இரவு நேரத்தில் குறைஷிகள் போட்ட திட்டம். அல்லாஹ்வுடைய தூதரை என்று நினைத்து ஒருவேளை அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் கொலை செய்யலாம், அப்படிப்பட்ட சூழல் கூட ஏற்படலாம். இதை அறிந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையை ஏற்ற அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாக உறங்கிய நாள் அதை போன்று எதுவும் கிடையாது. உறங்க சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்திற்கு சென்று 3 நாட்களுக்கு பிறகு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய யுத்தத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்களுடைய மகளை பெண் கேட்கிறார்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய கண்ணியம்! அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபாத்திமாவை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹா ஸகீரா, அவள் சிறிய பெண் அபூபக்கர் அவர்களே. உமர் அவர்கள் கேட்டார்கள், உமர் அவர்களிடத்திலும் அதே வார்த்தையை சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளாகிய ஃபாத்திமாவை நான் திருமணத்திற்கு பெண் பேச வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என் மகளுக்கு கொடுப்பதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது அலி? அல்லாஹு அக்பர்! ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய மகளுக்கு கொடுப்பதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? என்ன கேட்கவில்லை. என் மகளிடத்திலிருந்து எவ்வளவு வேண்டும், எதை உனக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நீ திருமணம் செய்வாய், எவ்வளவு வீடுகள் வேண்டும், எவ்வளவு பங்களாக்கள் வேண்டும், எவ்வளவு நகைகளை நாங்கள் போட வேண்டும் என்று இன்று கேட்கக்கூடிய மக்களை போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. ஒரு வீரராக அலி அவர்களை வளர்த்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீரரை பார்த்து கேட்டார்கள், எவ்வளவு கொடுக்க முடியும் உன்னால்? அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே எதுவும் இல்லை. என்னை வளர்த்தவர்கள் நீங்கள், உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, ஒரு கேடயம் உன்னிடத்திலே இருந்தது, அது எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரே, ஆம், அந்த ஒரு கேடயம் இருக்கிறது. அது எவ்வளவு விலைக்கு போகும் தெரியவில்லை. சந்தைக்கு சென்று விற்று வா. சந்தைக்கு சென்று அதை விற்று அது எவ்வளவு தொகை வருகிறதோ அதை என்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு மகராக கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். சந்தைக்கு சென்றார்கள். சந்தையிலே விற்று கொண்டிருந்தார்கள். அங்கே வந்தார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அலி அவர்களை, என்ன செய்கிறீர்கள்? நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை பெண் கேட்டு சென்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் மகர் தொகை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேடயத்தை விற்கும்படி எமக்கு ஏவினார்கள். எவ்வளவு இந்த கேடயத்துடைய மதிப்பு? 400 திர்ஹம் என்று விலை பேசப்பட்டது. உஸ்மான் இப்னு அஃபான் அந்த 400 திர்ஹத்தை கொடுத்து அந்த கேடயத்தை விலைக்கு வாங்கினார்கள். அலி அவர்கள் செல்லும் பொழுது அழைத்தார்கள், வா அலி அவர்களே, இதோ இந்த 400 திர்ஹம், நீ கொடுத்த இந்த கேடயம், 400 திர்ஹத்தை வைத்துக்கொள். இதோ நீ கொடுத்த இந்த கேடயம், இதுவும் உனக்கு அன்பளிப்பாக தரப்படுகிறது, உன்னுடைய திருமணத்திற்காக எடுத்துச் செல் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த மகர் தொகையை எடுத்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளுக்கு தேவையான சில சாமான்களையும் வாங்கி எளிமையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிப் ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். எந்த உலக தலைவரையும் அந்த உலகத்தின் தலைவர் அழைக்கவில்லை. எந்த நாட்டின் பிரதிநிதியையும் அந்த உலகத்தின் தலைவர் அழைக்கவில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய கூறி தன்னால் முடிந்ததையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் பெண்களில் சிறந்த பெண்ணாக கூறிய ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு
செலவுகள் குறைத்து திருமணம் நடத்தினார்கள் என்றால் இன்றைய பெண்கள் ஃபாத்திமாவை விட உயர்ந்தவர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மூமின்களில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனுமதி பெற்று மகர் தொகையை கொடுத்து பத்ருடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹசன், ஹுசைன். அதனால் அபுல் ஹசன் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அபுல் ஹசனைன் அல்லது அபுல் ஹசன் என்று அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் இருந்த கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த போர்க்களத்தில் எல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் கலந்து கொண்டார்களோ அந்த எல்லா போர்க்களத்திலும் அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் கலந்து கொண்டார்கள், ஒரு போர்க்களத்தை தவிர. யாருக்காவது தெரியுமா அது என்ன போர்க்களம்? அல்லாஹ்வுடைய தூதரோடு அலி இப்னு அபி தாலிப் எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார்கள், ஒரே ஒரு போர்க்களத்தை தவிர. இன்ஷா அல்லாஹ் அது பின்னால் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய யுத்தம் நடக்கிறது. அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய யுத்தம், முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் நடந்த மிகப்பெரிய யுத்தம் கைபருடைய யுத்தம். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யௌம கைபர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய யுத்தத்துடைய நாளின் பொழுது அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள் சஹாபாக்களை, லஅத்தியன்ன ஹாதிஹிர் ராயத கதன் ரஜுலன் யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹு அக்பர். இந்த கொடியை, இந்த போருக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த பதவியை நாளை ஒருவருக்கு கொடுப்பேன். அவர் யார்? அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறார். அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறார். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள். அவரை கொண்டு அல்லாஹ் இந்த போர்க்களத்தில் வெற்றியை ஏற்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பதவி! நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று நான் சொல்லுகின்றேன். எல்லோரும் சொல்லுவோமா இல்லையா? எனக்கு அல்லாஹ் மேல நேசம் இருக்குன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் என்று எல்லோரும் சொல்லுவோமா இல்லையா? ஆனால் எனக்கு தெரியுமா அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று? எனக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நேசிக்கிறார்கள் என்று? இதை யோசித்தால் போதும், ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி விடலாம். இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய கண்ணியத்தை அறிந்து வைத்திருப்பவன், என்னுடைய கண்ணியம் இந்த மக்களிடத்திலே என்ன, என்னை இவன் எப்படி மதித்து வைத்திருக்கிறான், என் மனைவியிடத்திலே என் கண்ணியம் என்ன, என் தந்தையிடத்திலே என் கண்ணியம் என்ன, என் மனைவியிடத்திலே என் கண்ணியம் என்ன, என் பெற்றோர்களிடத்திலே என் கண்ணியம் என்ன, நான் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திலே என்னுடைய கண்ணியம் என்ன என்பதையெல்லாம் யோசிக்கின்ற மனிதன் ஒரு நிமிடம் என் ரப்பிடத்திலே என் கண்ணியம் என்ன, என்னுடைய தூதரிடத்திலே என் கண்ணியம் என்ன என்று யோசித்தால் அவன் ரப்புக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உண்மையான முஃமினாக மாறிவிடுவான். மாறமாட்டானா? மாறிவிடுவான். ஆனால் மனிதன் எல்லாருடைய கண்ணியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறான். எல்லோரிடத்திலும் நல்ல பெயரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். யாரும் என்னை பாவியாக பார்த்துவிடக் கூடாது என்று பயந்து பயந்து தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறான். மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுக்கு முன்னால் பாவம் செய்து குற்றவாளியாக நிற்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நாளைக்கு கொடுக்க போகின்ற இந்த பதவியுடைய மனிதர் யார்? அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அவரும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் அவரை நேசிக்கிறார்கள். சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எல்லோரும் யோசித்தார்கள், ஐயுஹும் யுஅதாஹா, அது யாருக்கு கொடுக்கப்பட போகிறது என்று. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் பதவிக்கு நான் ஒருபோதும் ஆசைப்பட்டது கிடையாது. என் வாழ்நாளில் இமாராத்திற்கு பதவிக்கு நான் ஒருபோதும் ஆசைப்பட்டது கிடையாது, கைபருடைய யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த இந்த நாளை தவிர. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய உயர்வு! அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுக்கின்ற சான்று. இந்த சான்றுக்கு பிறகு அவர் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அவரை வெற்றியடைய செய்ய எந்த சான்றும் தேவையில்லை. அவ்வளவு பெரிய சான்று. எல்லா சஹாபாக்களும் இரவில் நாளைக்கு யாருக்கு கொடுக்கப்பட போகிறது அந்த பதவி இந்த மூமின்களுக்கு மத்தியில் என்று எதிர்பார்த்து காலை நேரத்திலே ஒன்று கூடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
காலை வந்தவுடன் சொன்னார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, எங்கே அலி இப்னு அபி தாலிப்? எல்லோரும் அந்த சபையில் இருக்கிறார்கள், அலி இப்னு அபி தாலிப் மட்டும் அந்த சபையில் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அலி இப்னு அபி தாலிப் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய கண்ணுடைய வலியின் காரணமாக அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அழைத்து வாருங்கள் அலி அவர்களை. அழைத்து வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய எச்சிலை, அல்லாஹ்வுடைய அருளால் கொடுக்கப்பட்ட அந்த எச்சிலை கொண்டு அவர்களுடைய கண்ணில் வைக்கிறார்கள், கண்ணில் தேய்க்கிறார்கள். அந்த கண் மீண்டும் பழைய நிலைமைக்கு, ஆரோக்கியமான நிலைமைக்கு மாறிவிடுகிறது. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த கராமா. இதை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத் இது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த தலைமை பதவியை பெற்ற அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எதுவரை அவர்களோடு நாங்கள் போராடுவது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர்கள் கூறும் வரை நீங்கள் போராடுங்கள். உதுஉஹும் இலல் இஸ்லாம், இஸ்லாமின் பக்கம் அவர்களை அழையுங்கள். அலி இப்னு அபி தாலிபை பார்த்து சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாயியையும் அழைத்து சொன்னார்கள், ஃபவல்லாஹி லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் கைருல் லக மின் அன் யகூன லக ஹுமுருன் நஅம். ஒரு மனிதருக்கு உன் மூலமாக நேர்வழி கிடைப்பது, இத்தனை மனிதருக்கு ஒரு மனிதருக்கு உன் மூலமாக நேர்வழி கிடைப்பது அலி அவர்களே, நீங்கள் சிவப்பு ஒட்டகங்களை சொந்தமாக்குவதை விட சிறந்தது. சிவப்பு ஒட்டகங்கள் அந்த காலத்தில் உயர்ந்த தர வாகனங்கள், அவை உங்களுக்கு கிடைப்பதை விடவும் ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைப்பது சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய யுத்தத்திற்கு அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். தபூக்குடைய யுத்தம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خلف رسول الله صلى الله عليه وسلم علي ابن ابي طالب في غزوة تبوك. தபூக்குடைய யுத்தத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கு பாதுகாவலராக நியமிக்கிறார்கள். போரில் கலந்து கொள்வதிலிருந்து அவர்களை விடுவித்து பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாளராக ஒரு வீரரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார்கள் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள், யா ரசூலல்லாஹ் துகல்லிஃபுனி ஃபின் நிசாஇ வஸ்ஸிபியான், நீங்கள் எல்லாம் போர்க்களத்தில் சென்று உங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்ள தயாராகும் பொழுது நான் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாவலராக நிற்பதா? எனக்கும் அனுமதி அளியுங்கள், நான் போருக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா தர்தா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூஸா கைர அன்னஹு லா நபிய்ய பஅதி. அல்லாஹு அக்பர். அலி இப்னு அபி தாலிபை பார்த்து சொன்னார்கள், அலி அவர்களே, நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா? மூசாவுக்கு ஹாரூனுக்கு எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஹாரூனுக்கு எந்த அந்தஸ்து இருந்ததோ அந்த அந்தஸ்தில் நீங்கள் எனக்கு இருப்பதற்கு. அதோடு சேர்த்து சொன்னார்கள், குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, லா நபிய்ய பஅதி. என்ன சொன்னார்கள்? எனக்கு பிறகு நபி கிடையாது. உடனடியாக இதை எடுத்துக்கொண்டு ஹாரூனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அலி அவர்களுக்கு இருக்கிறது. ஹாரூன் அவர்களும் நபிதான், அதனால் அலியும் நபிதான் என்று யாரும் வாதிட்டு விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி அவர்களை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா? மூசா அவர்களிடத்திலே ஹாரூனுக்கு எந்த அந்தஸ்து இருந்ததோ அந்த அந்தஸ்தில் நீங்கள் எனக்கு இருப்பதற்கு லா நபிய்ய பஅதி, எனக்கு பிறகு வேறொரு நபி இல்லை என்ற காரணத்தை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கிறது. மிகப்பெரிய குழி தோண்டப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் குழிக்கு அந்தப்புறம் நிறுத்தப்பட்டு அந்தப்புறம் எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாதி எதிரிகள் எப்படியோ தப்பித்து அந்த குழியை விட்டு தாண்டி முஸ்லிம்களை எதிர்க்க வருகிறார்கள். அந்த பக்கத்தில் இருந்து, எதிரிகளுடைய பக்கத்தில் இருந்து முஸ்லிம்களை பார்த்து ஒரு அழைப்பு விடுகிறார். அம்ர் இப்னு அப்தி உத் என்ற ஒரு மிகப்பெரிய குறைஷிகளுடைய வீரர். அவரை பார்த்தால் எல்லோரும் நடுங்குவார்கள். அவர் அழைப்பு விடுகிறார், நீங்கள் என்ன கோழைகளா, இப்படி குழியை வெட்டி வைத்திருக்கிறீர்கள்? யார் என்னை இங்கே வந்து சந்திப்பது? தைரியம் இருந்தால் வாருங்கள். எல்லா சஹாபாக்களும் மௌனமாகிறார்கள். அலி அவர்கள் சொன்னார்கள், அந்த வாலிபர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் செல்கிறேன். அலி அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அலி, அவர் அம்ர். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீரத்தை அறிந்திருந்தார்கள். அவர் யார்? மிகப்பெரிய வீரர் அலி அவர்களே, நீங்கள் செல்ல வேண்டாம். இரண்டாவது முறை அழைப்பு விடுத்தான்.
அல்லாஹ்வுடைய தூதர் அலி அவர்கள் சொன்னார்கள், அலி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அனுமதி கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்போதும் சொன்னார்கள், யா அலி. அவர் அம்ர். மூன்றாவது முறை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதி கொடுங்கள். என்ன செய்வாய்? அவரை வெட்டி வீசாமல் நான் வரமாட்டேன். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வீரம் பாருங்கள். சாதாரண வீரம் அல்ல அலி அவர்களுடைய வீரம். நேர்மையோடும் நீதியோடும் ஒழுக்கத்தோடும் சிந்தனையோடும் ஆற்றலோடும் ஹிக்மாவோடும் இருந்த வீரம் பின்னால் புரியும் அவருக்கு. அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அவனை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள். அவன் பார்த்து கேட்கிறான், உங்களுடைய குழுவில் வயதானவர் யாரும் இல்லையா? என்னோடு வயதோடு என்னுடைய திறமையோடு என்னுடைய உடல்வாகோடு போட்டி போடுவதற்கு யாரும் இல்லையா? ஒரு சிறு வயது வாலிபராக வந்திருக்கிறாயே. அப்போது சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப், என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் தெரியுமா? உன்னிடத்திலே ஆலோசனை பேசுவதற்காக அல்ல, உன்னிடத்திலே நான் வாக்குவாதம் செய்வதற்காக அல்ல, சமாதானத்தை கேட்பதற்காக அல்ல. உன் உயிரை எடுக்காமல் இந்த இடத்திலிருந்து நான் செல்ல மாட்டேன். அல்லாஹு அக்பர். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்ருக்கும் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் என்ன நடக்கிறது என்று இருவரும் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். புழுதிகள் கிளம்புகிறது. சில முஸ்லிம்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், அலி அவர்கள் மரணித்து விட்டார்கள் போல, அலி அவர்கள் மரணித்து விட்டார்கள் போல. அப்போது அந்த புழுதியில் இருந்து ஒரு வீரர் வெளியே வந்தார். அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு பெரிய வீரர், அவ்வளவு பெரிய இல்மை, அவ்வளவு பெரிய வீரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தவர். எல்லா போர்க்களத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்திய வீரர்களில் ஒருவர். பத்ருடைய யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்களை அனுப்பினார்கள். கும் யா ஹம்ஸா, கும் யா அலி, கும் யா உபைத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பிய 3 சஹாபாக்களில் ஒருவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது போர் தொடக்கத்திற்காக கண்ணியத்துக்குரியவர்களே, அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு துராப் என்று பட்டம் வைத்திருந்தார்கள். துராப் என்றால் என்ன? துராப் யா லைத்தனி குன்து துராபா. மன் அபு துராப் என்றால் துராபின் தந்தை. ஏன் இந்த பட்ட பெயர்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு முறை வருகிறார்கள். ஃபலம் யஜித் அலியன், அலி அவர்கள் அங்கே இல்லை. அப்போது கேட்கிறார்கள், ஐன இப்னு அம்மிக், என்னுடைய சாச்சாவின் மகன் எங்கே? என்னுடைய சாச்சாவுடைய அபூ தாலிபுடைய மகன் எங்கே? قالت كان بيني وبينه شيء. அல்லாஹு அக்பர். எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு சிறிய சச்சரவு ஏற்பட்டு விட்டது. யாருக்குமே இருக்கும், அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹா எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சின்ன சச்சரவு ஏற்பட்டு விட்டது. கோபித்துக் கொண்டு அலி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. நாம் எங்க போய் நிப்போம்? வீட்டில் சென்றோம்னா எங்க போய் நிப்போம்? பீச்சில் உட்கார்ந்து இருப்போம், அல்லது எங்க பொழுதுகளை போக்க முடியுமோ அங்க போய் உட்கார்ந்து இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் எங்கே என்று அழைப்பு விடுக்கிறார்கள். சஹாபாக்களை தேடி வர சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார், பள்ளிவாசல் மஸ்ஜிதிலே இருக்கிறார். அல்லாஹு அக்பர். அலி இப்னு அபி தாலிப் அவர்களை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு செல்கிறார்கள். அப்போது பார்த்தால் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் தன்னுடைய கன்னத்தை பூமியில் சாய்த்தவராக, தோல் புஜத்தை பூமியில் சாய்த்தவராக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகமெல்லாம் தலையெல்லாம் மண்ணாக இருக்கிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து தலையுடைய மண்ணை, தான் வளர்த்த பிள்ளையாயிற்று, தலையுடைய மண்ணை துவற்றிவிட்டு அதை தள்ளிவிட்டு சொன்னார்கள், கும் யா அபத் துராப், கும் யா அபத் துராப், மண்ணின் மகனே, மண்ணின் தந்தையை எழுந்திரு, மண்ணின் தந்தையை எழுந்திரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அழைத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழ்மையுடைய ஒட்டுமொத்த உருவமாக அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏழ்மையுடைய அந்த ஏழ்மையை விவரிக்கவே முடியாது. அதுவும் யார் அவர்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார், ஒரு உலகத்துடைய தலைவருடைய குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குடும்பத்தில் வளர்ந்தவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் பட்டறையில் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்தெடுத்தவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை திருமணம் முடித்தவர். அல்லாஹு அக்பர். சாதாரண ஏழ்மை அல்ல. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கரத்தை அலி இப்னு அபி தாலிபுக்கு காட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர்.
உலகத்தின் சிறந்த பெண் ஃபாத்திமா என்ற பெயரை சொன்னவுடன் தம்முடைய பெண்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தாழ்ந்து விட வேண்டும். அவ்வளவு பெரிய கற்புக்கரசி. அவர்களை போன்று கணவனுக்கு மரியாதை செய்வது, அவர்களை போன்று கணவனுக்கு கட்டுப்படுவது, அவர்களை போன்று கணவனுக்கு தூய்மையாக வாழ்வது இந்த உலகத்தில் அந்த சிறந்த பெண்களை தவிர யாராலும் முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட தன்னுடைய ஜனாசாவை இந்த முஸ்லிம்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லாருடைய ஜனாசாக்களும் மேலே போர்வை போற்றப்படாமல், அந்த மேலே அந்த கூடு வைக்கப்படாமல் தான் எடுத்து போகப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபிய பெண்ணிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? இப்படிப்பட்ட நிலையில் கூட என் உடலை யாரும் பார்த்துவிடக் கூடாது, அந்த உடலுடைய வாகை கூட அதனால் மேலே ஒன்று போற்றப்பட வேண்டும் என்று, தன்னுடைய ஜனாசா இப்படித்தான் போற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுரை செய்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவர்களை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள், ஃபாத்திமா எது அழகு என கேட்டார்கள். ஃபாத்திமா எது அழகு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எது அழகு தெரியுமா? என்னையும் என் கணவரை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்றும், என் கணவரின் மீதும் எந்த பெண்ணுடைய பார்வையும் பட்டுவிடக் கூடாது என்று எந்த ஒரு பெண் விரும்புகிறாளோ அதுதான் அழகு, அதுதான் ஒரு பெண்ணுக்குரிய அழகு என்று சொன்னார்கள். கணவனுக்கு மாறுதல் செய்யக்கூடிய பெண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர், கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர், கணவன் இருக்கும் இல்லாத நிலையில் அந்நிய ஆண்களோடு பேசி பழகக்கூடிய முஸ்லிம் பெண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாம். அவர்கள் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றில் அவர்கள் பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டாமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்திலே கரத்தை விரித்து காட்டுகிறார்கள். கரமெல்லாம் அப்படியே இறுக்கப்பட்டிருக்கிறது. வேலை பார்த்து 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 கைகள் எல்லாம் தழும்புகள் விழுந்திருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய ஏழ்மை பாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் இடத்திலே சொன்னார்கள், என் கணவரே, எம் தந்தை இடத்திலே சென்று யாராவது போரிலே கைதிகள் அடிமைகளாக இருந்தால் வாங்கி வருவோமா? அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் சரியம்மா, நீ சென்று உன்னுடைய தந்தை இடத்திலே கேட்டு வாங்கி வா என்று அனுப்புகிறார்கள். உலகத்துடைய தேவைக்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையை சந்திக்க வருகிறார்கள். தந்தை யாரிடத்திலேயோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு மனம் வரவில்லை. உலகத்துடைய தேவையை மறுமைக்காக வாழக்கூடிய முஹம்மது ரசூலிடத்திலே கேட்பதற்கு ஃபாத்திமா அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். என்னுடைய கஷ்டம் இது, என்னுடைய சிரமம் இது, என்னுடைய கரங்கள் எல்லாம் காய்த்து விட்டது. ஏதாவது ஒரு அடிமை இருந்தால் போதும் எங்களுடைய குடும்பத்திற்கு, நாங்கள் அவர்களை வைத்து எங்களுடைய வீட்டு வேலைகளை பார்த்துக் கொள்ளுவோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா அவர்கள் சென்றதற்கு பிறகு இந்த செய்தி எடுத்துச் சொல்கிறார்கள். இப்படி உம்முடைய மகளார் வந்தார்கள், இவ்வளவு சிரமத்தில் இருப்பதாக சொன்னார்கள். ஒரே ஒரு அடிமையை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பிவிடலாமா? நான் செல்கிறேன், என்னுடைய மகளை பார்த்து வருகிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை பார்க்க வருகிறார்கள். அலி அவர்களை அழைக்கிறார்கள். வாருங்கள் அலி, என் பக்கத்தில் உட்காருங்கள். யா ஃபாத்திமா, நீங்களும் வாருங்கள், என் பக்கத்தில் உட்காருங்கள். இருவரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக அமர்கிறார்கள். புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பின் சூடு ஃபாத்திமா அவர்களுக்கு தெரிகிறது. அவ்வளவு நெருக்கமாக அமர்கிறார்கள் தன்னுடைய மகளிடத்தில். சொன்னார்கள், மகளே, நான் உனக்கு ஒரு செயலை கற்றுத்தரட்டுமா? உனக்கு ஒரு செயலை நான் கற்றுத்தரட்டுமா? நீ இரவிலே உறங்கச் சென்றால் அந்த உறங்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இருக்கிற சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன் இடத்திலே வந்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்த பொழுது, மகளே,
மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என் மகளே, உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகள் எல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹ்வை துதி, அல்லாஹ்வை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ மகத்துவமானவன், யா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீ மிக பெரியவன், யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் புகழெல்லாம் உனக்கு யா அல்லாஹ் என்று உள்ளத்தால் நீ அந்த திக்ரை ஓதிவிட்டு உறங்கு. உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்ன அர்த்தம்? உன் கவலைகள், உன் கஷ்டங்கள், உன் துயரங்கள், உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் அல்லதீன ஆமனு அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். மூமின்கள் யார்? அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி அடையும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவில்தான் உள்ளத்தின் அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பயிற்றுவித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தை என் வாழ்நாள் முடியும் வரை இந்த இரவிலிருந்து கடைபிடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறார்கள், இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னதிலிருந்து என்னுடைய மரணம் வரை என்னுடைய வாழ்நாளில் உறக்கம் என்று எப்போதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ எந்த இரவையும் விடாமல் நான் இதை சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய முறை. அப்போது கேட்கப்படுகிறது, சிஃபீனுடைய யுத்தம் உங்களுக்கு எதிராக முஆவியா அவர்களுக்கும் உங்களுக்கும் நடந்த, 2 முஸ்லிம்களுக்கு நடந்த அவ்வளவு பெரிய மன கஷ்டத்தில் நடந்த அந்த யுத்தம், அந்த யுத்த களத்தின் இரவில் கூடவா நீங்கள் மறக்கவில்லை? அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அந்த இரவும் மறக்கவில்லை, இதை செய்தேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கபர்களுக்கு முன்னால் வந்தார்கள். இந்த ஈமானை நிகழ்வெல்லாம் நம்முடைய ஈமானை புத்துணர்ச்சியாக்க வேண்டும். இந்த உலகத்தை எப்படி துறந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு உதாரணங்கள் இதுவெல்லாம். கபர்களுக்கு முன்னால் வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் மகாபிர். கபர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். உங்களுடைய வீடுகள், உங்களுக்கு நான் ஒரு செய்திகளை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். என்ன செய்தி தெரியுமா? உங்களுடைய வீடுகளை விட்டு சென்றீர்களே, அந்த வீடுகளில் இப்போது வேறு யாரோ தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கட்டி, நீங்கள் உழைத்து, இரவு பகலை மாற்றி மாற்றி, இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கி, ஒட்டுமொத்த வாழ்வையும் கழித்து உங்களுடைய செல்வத்தால் ஒரு வீட்டை கட்டினீர்களே, அந்த வீட்டில் இப்போது யாரோ இருக்கிறார்கள். சொன்னார்கள், உங்களுடைய செல்வங்கள், நீங்கள் விட்டு சென்ற செல்வங்கள், உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நீங்கள் சம்பாதித்த அந்த செல்வங்கள், அதை உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் பங்கு வைத்து எடுத்துக் கொண்டார்கள். நீங்கள் உழைத்ததை உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் பங்கு வைத்து எடுத்துக் கொண்டார்கள். மேலும் சொன்னார்கள், இளம் வயதில் விட்டு சென்ற உங்களுடைய மனைவிமார்களை உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய மனைவிமார்களும் வேறு மக்களுக்கு மனைவியாக மாறிவிட்டார்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் எங்களுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. இதுதான் நீங்கள் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த வாழ்வுடைய கூலியின் பலன். இது என்னுடைய செய்தி. உங்களிடத்தில் ஏதாவது செய்தி இருக்கிறதா சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கபர்களை பார்த்து. அல்லாஹு அக்பர். இதை நினைப்பவர், இதை எண்ணுபவர் எப்படி வாழ்வார் உலகத்திலே? சஹாபாக்களை திரும்பி பார்த்து சொன்னார்கள், இந்த கபர்வாசிகள் இப்போது எமக்கு பதிலளிக்க வேண்டுமானால் என்ன சொல்லி இருப்பார்கள் தெரியுமா? தக்குவாவை உயர்த்துவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டிருப்பார்கள். இன்ன கைர ஜாதி தக்குவா என்றுதான் அவர்கள் கூறியிருப்பார்கள். இந்த நான் கூறிய எதற்கும் அவர்களிடத்தில் இருந்து பதில் வந்திருக்காது. இந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய வார்த்தைகளில் மிக முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று, உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு நான் சென்று கொண்டே இருக்கிறேன். என் வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு நிமிடமோ, ஒரு நாளோ, ஒரு வருடமோ தெரியாது. வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது. என் எல்லையை நோக்கி தான் நான் சென்று கொண்டே இருக்கிறேன். மறுமை என்னை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இருவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள், துன்யாவின் பிள்ளைகளாக மாறிவிடாதீர்கள். ஏன்? அல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன். இன்றைய நாள் அமல் செய்யலாம், ஆனால் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். இன்றைய நாள் எவ்வளவு அமலை செய்ய முடியுமோ செய்து கொள்ளலாம், ஆனால் விசாரணை கிடையாது. வகதன் ஹிசாபுன் வலா அமலுன். நாளை விசாரணை தான் செய்யப்படும், ஆனால்
அமல் செய்ய முடியாது. 1000 முறை சுப்ஹானல்லாஹ் என்று எண்ணியவர் தன்னை விட ஒருவர் சுப்ஹானல்லாஹ்விலே உயரமாக இருப்பார். ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வை உயர்த்தி சொல்லி இருப்பார். அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து தெரியுமா? நாளை வறுமையில் அவர் கீழே இருந்த அந்த சந்திரனை இந்த பூமியில் பார்ப்பதை போன்று அவ்வளவு உயரத்தில் அவருடைய அந்தஸ்தை பார்ப்பார். ஒரு சுப்ஹானல்லாஹ்வை உயர்த்தி சொல்லி இருந்தால் அங்கே சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல முடியுமா? அங்கே அல்லாஹ்வை புகழ முடியுமா? அங்கே தொழ முடியுமா? அங்கே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேட முடியுமா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகள் அது. மேலும் சொல்லுவார்கள், அத்துன்யா தாரு சித்கின் லிமன் சதகஹா வ தாரு நஜாத்தின் லிமன் ஃபஹிமஹா. இந்த துன்யா உண்மையானது, யார் அதோடு உண்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு. யார் இந்த துன்யா வெற்றியானது, யார் இந்த துன்யாவை உண்மையாக புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம் வருகிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை பக்கத்தில் இருந்து தங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி நேரத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கிருந்து தான் நாம் ஆரம்பிக்கிறோம் அலி இப்னு அபி தாலிபுடைய நிகழ்வுகளை எல்லாம். எல்லா ஃபித்னாக்கள் நாம் கேள்விப்பட்ட எல்லாவற்றுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பதிலாக அமையும். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண நேரத்திலே பக்கத்தில் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் வருகிறார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அலி அவர்களுடைய கரத்தை பற்றி பிடித்து சொன்னார்கள், அலி அவர்களை, ஒரு சோகமான செய்தியை கேளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாக போகிறார்கள். அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தில் மரணிக்கக்கூடியவர்களுடைய முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த முகமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் இப்போது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை விட்டு பிரிய போகிறார்கள். அதற்கு முன்னால் ஃபல்நஸ்அல்ஹு ஃபீ மன் ஹாதல் அம்ர், நாம் அவர்களிடத்திலே கேட்போம், உங்களுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று, யாரை உங்களுக்கு பிறகு ஆட்சியாளராக நியமிப்பதென்று. அல்லாஹு அக்பர். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அலி இப்னு அபி தாலிப் இருவரும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்போம் வாருங்கள் என்று அலி அவர்களை அழைத்து சொல்கிறார்கள். அலி அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய சிந்தனை உள்ளவர் பாருங்கள், சிந்தனை ஆற்றல் உள்ளவர் பாருங்கள். சொன்னார்கள், ஒருபோதும் நான் அப்படி கேட்க மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. ஏன், நாம் ஒருவேளை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆலபைத் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்களாகிய நாம் கேட்டு எமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்று சொல்லிவிட்டால் மறுமை வரை எம்முடைய குடும்பத்தில் யாரும் முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் தாங்கக்கூடிய பதவியை எடுக்க முடியாது. அதனால் கேட்க வேண்டாம், விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினால் அங்கீகரிப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் கூறவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பலர் இந்த ஹதீஸுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் இருந்தே அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு தன் ஹலீஃபாவாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தது என்று சொல்லி வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அப்படியே ஆசை வைத்தாலும் தவறு கிடையாது, அப்படியே ஆசை வைத்தாலும் தவறு கிடையாது. எல்லா சஹாபாக்களை விடவும் மிக நெருக்கத்திற்குரிய குடும்பத்தில் உள்ளவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்களுக்கு முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு மதிப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அவ்வளவு பெரிய குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்காணிப்பிலேயே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கழித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களுக்கு முன்னால் தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும். அவ்வளவு பெரிய சிறந்தவர். இந்த முஸ்லிம்களை நேர்வழிக்கு நான் நடத்த வேண்டும் என்று ஆசை கொள்வது தவறல்ல. ஆனால் அலி இப்னு அபி தாலிப் ஒரு காலம் அப்படி ஆசை வைப்பவர்கள் கிடையாது. அதைத்தான் அவர்களுடைய வரலாறுகள் எமக்கு சொல்லுகிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பண்பை தங்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்தினார்கள் என்றால், உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கும் ஒரு யூதனுக்கும் இடையே ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கிறது. யாருக்கும் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இங்கதானே யாருக்குமே இருக்கும். அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் யூதருக்கும் யாரிடத்திலே செல்லுகிறார்கள்? உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு அல்-கத்தாப் அவர்கள் இருவரையும் விசாரிக்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், யா அபல் ஹசன், உங்களுடைய தீர்ப்பு என்ன சொல்லுங்கள், உங்களுடைய முடிவு என்ன சொல்லுங்கள், உங்களுடைய வாதம் என்ன வையுங்கள்.
அப்போது அலி இப்னு அபி தாலிப் அதை கேட்டவுடன் முகமெல்லாம் மாறிவிடுகிறது, அப்படியே மாறிவிடுகிறது ஒட்டுமொட்டமாக. யூதனை பார்த்து கேட்டார், உன்னுடைய முடிவு என்ன? அப்போது அவன் சொன்னான் அவருடைய வாதத்தை. அலி இப்னு அபி தாலிபை பார்த்து உமர் இப்னு கத்தாப் கேட்டார்கள், யா அலி யா அபுல் ஹசன், ஏன் உன் முகம் மாறிவிட்டது? உமர் அவர்களே, எதற்காக உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறோம்? ஒரு சஹாபாக்களுடைய பண்பை பாருங்கள். எதற்காக உங்களுக்கு முன்னால் நாங்கள் இருக்கிறோம்? தீர்ப்புக்காக. இங்கே நானும் ஒரு மனிதன் தான், அவரும் ஒரு மனிதர் தான். என்னை பட்டப்பெயர் கூறி ஒரு கண்ணியத்தோடு ஹசனுடைய தந்தையே பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அவரை பார்த்து பெயரிட்டு அழைக்கிறீர்கள். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு எப்படி கண்ணியத்தோடு பெயர் வைத்து அழைத்தீர்களோ அது போன்று அவரையும் கண்ணியத்தோடு பெயர் வைத்து கூப்பிடுங்கள். அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அலி அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் நீங்கள் இல்லாத பூமியில் என்னை வாழ வைக்க வேண்டாம் என்று. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இல்லாத பூமியில் அல்லாஹ் என்னை இருக்க வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய குணமுடையவர்கள் பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்திலே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், உமர் அவர்களை பார்த்து, எனக்கு பிறகும் முன்பும் இவரை போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்வை போன்று யாருடைய வாழ்வின் மீதும் நான் ஆசைப்பட்டதில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் தோழனாக இந்த பூமியில் ஆக்கினால் உங்களை மறுவுலகிலும் அல்லாஹ் ஆக்கட்டும். அன்னி குன்து உகஸ்திரு அஸ்மஉ ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அதிகமாக நான் செவியேற்றிருக்கிறேன். உமர் அவர்களே, ஜித்து அன வ அபூ பக்ரின் வ உமர், ஹரஜ்து அன வ அபூ பக்ரின் வ உமர் வ தஹப்து அன வ அபூ பக்ரின் உமர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் சொல்லுவார்கள், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம் என்று, நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம் என்று, நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம் என்று. அப்படி கண்ணியவானாக வாழ்ந்த உங்கள் மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையிலும் ஒன்று சேர்க்கட்டும் என்று தன்னுடைய பணிவை அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையுடைய இந்த தொடரில் எப்போது உமர் இப்னு கத்தாப் மரணமானார்களோ அன்று துறக்கப்பட்ட ஃபித்னாவுடைய வாசல் எல்லை மீறி 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 உஸ்மான் அவர்கள் கிலாஃபத்தை அடைந்தவுடன் மிகப்பெரிய பூகம்பமாக அந்த ஃபித்னாக்கள் தோன்றி உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஷஹீதாக்கப்படும் அளவிற்கு அந்த ஃபித்னாக்கள் எல்லையை மீறுகிறது. சென்ற உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய தலைப்பிலே நாம் அதை பார்த்தோம். அலி அவர்களுக்கும் உஸ்மான் அவர்களுக்கும் அந்த கிலாஃபத்தை நியமிப்பதற்கு சஹாபாக்கள் பொறுப்பெடுத்து இருவருக்கும் நடந்த கலந்துரையாடலை எல்லாம் உஸ்மான் அவர்கள் தங்களுடைய இறுதி நேரத்தை அடைந்த பொழுது, ஹிலாஃபத்துடைய அந்த இறுதி நேரம், கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் மதீனாவிலே உஸ்மான் அவர்களுடைய வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு உஸ்மான் அவர்களை கொல்லுவதற்காக ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலே அலி அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அலி அவர்கள் மதீனாவில் தான் இருந்தார்கள். அலி அவர்கள் தன்னை சார்ந்தவர்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு மதீனாவில் தான் வசித்து வந்தார்கள். அங்கே வந்த கிளர்ச்சியாளர்களுடைய வாதமும் என்ன? அலி இப்னு அபி தாலிப் உங்களுக்கு பதிலாக ஹிலாஃபத்திலே நியமிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் ஏன் அலி இப்னு அபி தாலிப் மௌனமாக இருந்தார்கள்? இதையெல்லாம் கேட்டுவிட்டு, அதனால் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட வேண்டும், மஅதல்லாஹ் இயாது பில்லாஹ், அல்லாஹ் அந்த கூற்றுகளை விட்டு எம்மை பாதுகாப்பானாக என்ற ஆசை இருக்கிறது என்று பலர் வாதங்கள் வைக்கிறார்கள். அப்படி அல்ல. வரலாற்றுடைய உண்மையான ஆழத்தை புரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் அது. உஸ்மான் அவர்கள் வீட்டில் அடைக்கலமாக்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் சுற்றிய உடனேயே அலி இப்னு அபி தாலிப் தன்னுடைய மகனாகிய ஹசனையும் ஹுசைனையும் மற்ற பெரிய சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு உஸ்மான் அவர்களை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள். சென்று கேட்டார்கள், உஸ்மான் நீங்கள் அனுமதி கொடுங்கள், இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நாங்கள் போரை தொடுக்கிறோம், இவர்கள் எல்லோரையும் நாங்கள் கொலை செய்கிறோம், உங்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த முனாஃபிக்குகள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவருக்கு எதிராக பகைமையை காட்டி போர் தொடுக்க நாங்கள் தயார், ஹலீஃபா உங்களுடைய ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு தேவை. சஹாபாக்கள் ஹிலாஃபத்திற்கு எப்படி கட்டுப்பட்டிருந்தார்கள் பாருங்கள். ஒரு ஹலீஃபாவிற்கு பாதுகாப்பு வேண்டும். ஆனால் ஹலீஃபா என்ன சொல்கிறார்? என் பெயரை கொண்டு
இந்த மதீனாவில் ஒருவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சொட்டிவிடக் கூடாது. சஹாபாக்களுடைய பண்பு அது, நீதத்தின் உண்மையான தலைவருடைய அடையாளம் அது. என்னுடைய பெயருக்காக, மார்க்கத்திற்காக நீங்கள் எவ்வளவு சொட்டுகளையும் மூட்டுங்கள், மார்க்கத்திற்காக யாருடனும் போராடுங்கள், அவர்கள் எதிர்த்து வந்தால். ஆனால் என்னுடைய பெயருக்காக நான் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கிளர்ச்சியாளர்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில் சிந்திவிடக் கூடாது. அலி அவர்களே, எந்த உதவியும் நீங்கள் செய்ய வேண்டாம், யாரையும் நீங்கள் அனுப்ப வேண்டாம். இது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது. அல்லாஹ் எதை தீர்ப்பளிக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹலீஃபாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் ஜுபைர், தொல்ஹா போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம், ஹஜ்ஜுக்கு சென்ற சஹாபாக்கள் கூட திரும்பி வராமல் ஹஜ்ஜில் இருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு படையை கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள், அவர்களும் திரும்பி வரலாம் என்று திட்டமிட்டார்கள். அல்லாஹ் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களையும் திரும்பி வர வேண்டாம், அல்லாஹ் அதை பொறுப்படுத்திக் கொள்வான் என்று திருப்பி அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பை சார்ந்து இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கும் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் இப்படித்தான் கொலை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அறிவுரையும் செய்திருந்தார்கள். உஸ்மான், இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையைத்தான் கையாள வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். அப்படி பொறுமையை இழந்திருந்தால், ஒருவேளை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போர் தொடுத்திருந்தால், முஸ்லிம்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்ற அடையாளம் தெரியாமல் பலர் கொல்லப்பட்டிருப்பார்கள் மதீனாவுடைய ஊரிலேயே வைத்து. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உஸ்மான் இப்னு அஃபானுடைய பொறுமை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய கண்ணியத்தை தேடிச் சென்றது. அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவானாக. அவர்கள் விரும்பிய இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பானாக. தூதர்களோடு தோழர்களோடு அவர்கள் தோழமை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். மறுமையிலும் அவர்களை அல்லாஹ் வாழ வைப்பானாக. அவர்கள் மீது உள்ள களங்கத்தை இந்த உலக மக்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அகற்றுவானாக. யாராக இருந்தாலும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஏன் இது பூகம்பமாக வந்தது? உமர் இப்னு கத்தாபும் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கவில்லை. உஸ்மான் இப்னு அஃபான் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னது ஏன் பூகம்பமாக மாறியது? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏனானது? உமர் அவர்கள் கொல்லப்பட்டது யாருடைய கரத்தால்? மஜூசியின் கரத்தால். உஸ்மான் இப்னு அஃபான் கொல்லப்பட்டது யாருடைய கரத்தால்? முஸ்லிம் பெயர் தாங்கிய முனாஃபிகின் கரத்தால். இது முஸ்லிம் செய்ததாகவே இருந்த காரணத்தால் தான் இது மிகப்பெரிய பூகம்பமாக ஒலித்தது. அதுதான் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். வெளி மக்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் எதிர்ப்பே கிடையாது. அதையெல்லாம் ஆதம் நபியுடைய காலத்திலிருந்து மறுமை வரை இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு நம்முடைய சமூகத்திற்கு சொல்லித்தர வேண்டும் என்ற அடையாளம் தேவையில்லை. ஆனால் கிளர்ச்சியும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உள்ளே இருந்தால் சமூகம் தோற்றுவிடும். உண்மையா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய சமூகத்தை எல்லாம் ஒன்றிணைப்பானாக. உஸ்மான் இப்னு அஃபான் மரணமானவுடன் சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அலி அவர்களுடைய வீட்டை தேடி செல்கிறார்கள். ஜுபைர், தொல்ஹா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் சென்று சொன்னார்கள், அலி அவர்களே, நீங்கள் தான் ஹிலாஃபத்திற்கு தகுதியானவர், ஹிலாஃபத்திற்கு நீங்கள் தான் தகுதியானவர் என்று ஜுபைர், தொல்ஹா போன்ற பெரிய சஹாபாக்கள் எல்லாம். பின்னால் வரக்கூடிய யுத்தங்கள், முஸ்லிம்களுக்கு உள்ளே நடந்த அந்த யுத்தத்தில் கூட எதிரணியில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டவுடன் அலி அவர்களை சந்தித்து சொன்னார்கள், அலி அவர்களை நீங்கள் தான் தகுதியானவர்கள். அலி அவர்கள் அவர்களை சந்திக்க மறுத்தார்கள், வீட்டை அடைத்து வைத்திருந்தார்கள், யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம். ஏன்னா அலி அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அவர்களுடைய அந்த பிரச்சனையை தலைமை தாங்கி நடத்துவதற்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து கொண்டிருந்தார்கள், எம்மால் ஃபித்னாக்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று. அலி இப்னு அபி தாலிப் முஸ்லிம்களை பார்த்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், நான் வரமாட்டேன். அப்படியே வர வேண்டும் என்றாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பைஅத் செய்தால்தான் நான் வருவேன், அல்லது மஸ்ஜித் நபவியிலே வைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இது நடந்தால்தான் நான் வருவேன். வரலாற்றுடைய முக்கியமான பகுதிக்கு செல்கிறோம். ஒரு வாளின் மீது நடப்பது போன்றுதான் சொல்லும் நம்முடைய புரிதலும் இருக்க வேண்டும். ஒரு சிறு குழப்பம் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வார்த்தையில் ஏற்பட்டால் மிகப்பெரிய குழப்பமாக அது மாறிவிடும். கொஞ்சம் உங்களுடைய கவனங்களை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பை எடுக்க தயாராகிறார்கள்.
ஜுபைர், தொல்ஹா போன்ற பெரிய சஹாபாக்களும், மதீனாவில் வசித்துக் கொண்டிருந்த எல்லா சஹாபாக்களும் அலி இப்னு அபி தாலிபிற்கு பையத்து கொடுக்கிறார்கள், நீங்கள் தான் ஹலீஃபா என்று. ஆனால் எப்போது பிளவு ஏற்பட்டதென்றால், சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம், ஜுபைர், தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் போன்றவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அலி அவர்கள் ஹிலாஃபத்தில் வந்தவுடன் கேட்ட முதல் கோரிக்கை, உஸ்மான் அவர்களுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்கப்பட வேண்டும். அந்த கிளர்ச்சியாளர்கள் மக்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு இஸ்லாமிய சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்லப்பட்டே ஆக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அலி அவர்கள் மறுத்தார்கள். முடியாது. ஏன் முடியாது? இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன். அலி அவர்களுடைய காரணம், இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன். ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நான் கையில் எடுத்தால் மிகப்பெரிய குழப்பங்களும் ஃபித்னாக்களும் சூழப்படும். நான் இதை செய்கிறேன், ஆனால் இப்போது செய்ய மாட்டேன். உடனடியாக ஜுபைர், தொல்ஹா போன்றவர்கள் மதீனாவில் இருந்து கிளம்பி எங்கே செல்கிறார்கள்? மக்காவிற்கு செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திப்பதற்காக ஹஜ்ஜில் இருக்கிறார்கள். ஹஜ்ஜை முடித்த காரியங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்கிறார்கள். சந்தித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொல்கிறார்கள், அலி அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தோம், உஸ்மான் அவர்களுக்கு எதிராக நாம் உஸ்மான் அவர்களுடைய இரத்தத்திற்கு நாம் பழி தீர்க்க வேண்டும் என்று அலி அவர்கள் மறுத்துவிட்டார்கள். வாருங்கள், பஸ்ராவை நோக்கி செல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே இந்த கோரிக்கையை வைப்போம். எல்லோரும் ஒன்றிணைந்து அலி அவர்களிடத்திலே இந்த கோரிக்கையை முன்வைத்து செல்லுவோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களும் முடிவெடுக்கிறார்கள். அலி அவர்களுக்கு கடிதம் எழுதி அலி அவர்கள் மறுக்கிறார்கள். முஆவியா, என்னால் இப்போது முடியாது, இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், இப்போது இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால் பெரிய குழப்பங்கள் ஏற்படும், கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் என்று முஆவியா அவர்களுக்கும் சொல்லுகிறார்கள். முஆவியா அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள், உஸ்மான் அவர்களுடைய இரத்தத்திற்கு பழி தீர்க்கப்பட்டே ஆக வேண்டும். அதற்காக முஆவியா அவர்களை சார்ந்திருந்த எல்லா முஸ்லிம்களும், சஹாபாக்களும், முஸ்லிம்களும் முஆவியா அவர்களுக்கு பைஅத் கொடுக்கிறார்கள். எதற்காக? ஹிலாஃபத்திற்காக கிடையாது. ஒருபோது முஸ்லிம்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஹிலாஃபத்திற்காக அந்த பைஅத் கிடையாது. உஸ்மான் அவர்களை கொலை செய்தவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும், அதற்காக நாம் போராடுவோம் என்பதற்கான பைஅத். ஹிலாஃபத்திற்கான பைஅத்தை முஆவியா அவர்களுக்கு கொடுக்கவில்லை சஹாபாக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பஸ்ராவை வந்தடைகிறார்கள். பஸ்ராவை வந்தடைந்து அங்கே இருந்த சஹாபாக்களை அணுகி இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரிகிறது. உடனடியாக மதீனாவை விட்டு கிளம்பி பஸ்ராவை நோக்கி செல்கிறார்கள். ஏன் செல்ல வேண்டும்? ஒரு போரை விரும்பக்கூடிய சஹாபியாக இருந்தால், தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் எதிர்க்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் அலி இப்னு அபி தாலிப் பஸ்ராவை நோக்கி செல்ல வேண்டும்? பஸ்ராவை நோக்கி சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா, ஜுபைர் போன்ற பெரிய சஹாபாக்களை அணுகி சமாதானத்தை கேட்டார்கள். வாருங்கள், ஒன்றிணைவோம், பிரிய வேண்டாம், நாம் ஒரே அணியில் நிற்போம், கொஞ்சம் காலம் கொடுங்கள், உஸ்மான் அவர்களுக்கு பழி தீர்க்கிறோம். அலி அவர்களே, உம்முடைய குழுவில் தான் அவர்கள் இருக்கிறார்கள், உமக்கு யார் பைஅத் செய்தார்களோ அவர்களில் தான் உஸ்மானை கொலை செய்தவர்களும் இருக்கிறார்கள், உமக்கும் அது தெரியும், ஏன் தயங்குகிறீர்கள்? முடியாது என்ற அந்த உடன்படிக்கை பஸ்ராவுடைய அந்த இடத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது இரவு நேரத்தில் அங்கே இருந்த முனாஃபிக்குகள், நாம் தான் உஸ்மானை கொலை செய்தோம், மாட்டி விடுவோம், அதனால் இரண்டு கூட்டத்திற்கும் சண்டையை ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் தப்பிக்க முடியாது என்று அலி அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ற பெயரில் ஜுபைர், தொல்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சார்ந்த குழுவின் மீது சண்டையை ஆரம்பிக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சியில் சமூகம் உட்படுகிறது. முனாஃபிக்குகளுடைய அந்த சண்டையுடைய ஆரம்ப துகள்களில் முஸ்லிம் சமூகம் உட்படுகிறது. அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். முஸ்லிம்கள் ஒரே அணியில் இல்லாமல் இரண்டு அணியாக நின்று போராட ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த வரலாறுகளை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், இது நம்முடைய உள்ளத்திலே பதியப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மையில் நடந்த நிகழ்வை நம்முடைய சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறை அறியாத சமூகம் வரலாறை அறியாமல் பயணித்தால் அந்த சமூகம் தன்னுடைய வரலாற்றை மறந்துவிட்டால் வேறு சிலர் அந்த சமூகத்திற்கு வரலாற்றை கற்பிக்க கூடும். அந்த வரலாறு நாம் அறிந்ததை போன்று இருக்கலாம், முன்னால் அறிந்ததை போன்று இருந்திருக்கலாம்.
முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சியால் தான் அந்த ஜமலுடைய யுத்தம் நடக்கிறது. ஜமல் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒட்டகம். அந்த ஒட்டகத்தின் மேல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த போர் நடக்கிறது. அதனால் ஜமல் யுத்தம் என்று அது அழைக்கப்படுகிறது. அந்த யுத்தத்திலே தோல்வி வெற்றி எல்லாம் கிடையாது. அலி அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூறுகிறார்கள். ஒரு முறை பைஹக்கி, தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அறிவிப்பாளர்கள் எல்லாம் உறுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் இந்த இருவரையும் ஒரு முறை பார்த்து சிரித்தார்கள். ஒரே சபையில் இருவரும் இருக்கும் பொழுது சிரித்தார்கள். அப்போது சொன்னார்கள், நீங்கள் அலி அவர்களுக்கும் உங்களுக்கும், ஆயிஷாவாகிய உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பின்னால் காலத்தில். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹி அது. சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, உங்களுக்கும் அலி அவர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும். அப்போது அலி அவர்கள் கேட்டார்கள், நானா அப்படி செய்வேன்? அப்போது அலி இப்னு அபி தாலிபை பார்த்து சொன்னார்கள், ஆம், அந்த பிரச்சனை ஏற்படும். ஆனால் அப்படி பிரச்சனை ஏற்பட்டால் வலாக்கின் இதா வகா ஹாதா ஃபஅஹ்சின் இலைஹா, அப்படி ஏற்பட்டால் என்னுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் நேரடியாக களத்தில் வந்து ஆயிஷா அவர்களை சந்தித்தார்கள். என் தாயே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும். உடனடியாக முஹம்மது இப்னு அபி பக்கர் அவர்களை அழைத்து, என்னுடைய தாயை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து செல்லுங்கள், பஸ்ராவில் இருந்து மக்காவிற்கு, அங்கிருந்து மதீனாவிற்கு பத்திரமாக அவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த சஹாபாக்களிடத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் நீள்கிறது. உடனடியாக உஸ்மான் அவர்களுடைய அந்த இரத்தத்திற்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களிடத்திலே வாங்கிய அந்த பைஅத், இதை கேள்விப்பட்டு உடனடியாக அலி இப்னு அபி தாலிப் ஷாமை நோக்கி பயணிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தோழர் பாருங்கள். என் சமூகம் பிளவுபட்டு விடக் கூடாது, கலீஃபாவாக இருக்கும் நான் இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதற்காக ஷாமை நோக்கி செல்கிறார்கள். ஷாமை அதுவும் எப்படி? படைகளை கூட்டு அல்ல, தனக்கு இருந்த அந்த எண்ணிக்கையுடைய படைகளை கொண்டு ஒரு சிறிய வாகனத்தின் மீது ஏறிக்கொண்டு பயணித்து செல்கிறார்கள். சமாதானத்திற்காக, போருக்காக ஒருபோதும் அலி இப்னு அபி தாலிப் எந்த ஒரு சஹாபிக்கும் எதிராக நிற்கவில்லை. அங்கே சென்றவுடன் அங்கே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் இடையே சிஃபீன் என்ற யுத்தம் ஹிஜ்ரி 37 ஆரம்பமாகிறது. ஹிஜ்ரி 36 ஜமலுடைய யுத்தம், ஹிஜ்ரி 37 சிஃபீனுடைய போர். இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் நடந்து ஒரு போர் தொடங்குகிறது. அந்த போரும் முனாஃபிக்குகளால் மூட்டிவிடப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பல சஹாபாக்கள் அதில் கொல்லப்படுகிறார்கள். பாவத்திற்காக கிடையாது, போட்டி பொறாமைக்காக கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி ஒரு கூட்டம் ஹிலாஃபத்தில் எல்லை மீறினால் அவர்களை மீண்டும் சமாதானத்திற்கு கொண்டு வரும் வரை போராட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதால் அலி இப்னு அபி தாலிப் அதை கையில் எடுக்கிறார்கள். இறுதியிலே முஸ்லிம்கள், சஹாபாக்கள் உணர்ந்து குர்ஆனை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது குர்ஆனை உயர்த்தி பிடிக்கிறார்கள். உடனடியாக அலி இப்னு அபி தாலிப் போரை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போதுதான் அந்த ஹவாரிஜிகள், ஹாரிஜியாக்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வெளியேறிய அந்த ஹவாரிஜிகள், இதில் நாம் உடன்பட மாட்டோம், அலியும் காஃபிராகிவிட்டார், முஆவியாவும் காஃபிராகிவிட்டார் என்று கிளம்புகிறார்கள். கிளம்பி இருவருக்கும் இடையே பகைமையை அதிகப்படுத்திவிட்டு அந்த போர் சமாதானத்தில் முடிவடைகிறது. இருவரும், அந்த ஹாரிஜியாக்கள் கிளம்பி செல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு எதிராக அலி இப்னு அபி தாலிப் போராடுகிறார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்வு ஹிலாஃபத்துடைய ஆரம்பம் முதல் ஹிலாஃபத்துடைய முடிவு வரை சோகத்திலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் அலி இப்னு அபி தாலிபுடைய வாழ்க்கை அமைகிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நேசித்த ஒரு அடியான், அல்லாஹுடைய தூதர் நேசித்த அடியான், முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சியால் படக்கூடிய பாட்டை பாருங்கள். இந்த சமூகம் இன்றும் படக்கூடிய சிரமங்கள், கஷ்டத்திற்கும் காரணம் அதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, இதை தவிர
அந்த போரில் உடன்படிக்கை நடந்தது. அலி அவர்களுடைய சார்பாக ஒருவர் வந்தார்கள், முஆவியா அவர்களுடைய சார்பாக ஒருவர் வந்தார்கள். இருவரும் மாறி மாறி சொன்னார்கள், நாங்கள் ஹிலாஃபத்தை இவரை நீக்குகிறோம் அவரை நீக்குகிறோம் என்று. அப்போது முஆவியா அவர்களுடைய அலி அவர்களுடைய படையில் இருந்தவர் மறுத்துவிட்டார் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டவை, தஈஃபானவை, பலகீனமானவை. இந்த விஷயத்தில் ஷியாக்களுடைய கையாடல் அதிகமாக இருக்கும் காரணத்தால், அல்லது யூதர்களுடைய சூழ்ச்சி, அப்துல்லா இப்னு சபா போன்ற யூதர்களுடைய சூழ்ச்சி அதிகமாக இருக்கும் காரணத்தால் பலகீனமான செய்திகள், சஹாபாக்களிடத்திலே இல்லாத பல கிளர்ச்சிகள் இருப்பதாக இருக்கக்கூடிய பல செய்திகள் பல ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூட பதியப்பட்டிருக்கிறது. அதை அணுகும்போது உலமாக்களுடைய கல்வியாளர்களுடைய தெளிவான அறிவில்லாமல் அணுகக்கூடாது. சஹாபாக்களின் மீது தவறான எண்ணம் கொள்வது அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனத்தின் மீது தவறான எண்ணத்தை கொள்வது போல். அவர்களுக்குள் நடந்த பிரச்சனைகள், கிளர்ச்சிகள், இதுவெல்லாம் நியாயம் இருக்கும் கூட்டத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதை விட்டு மாற்றமாக இருக்கும் கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். அவர்கள் மன்னிப்பிற்கு சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு சமூகத்தை பொருந்திக் கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சமூகத்தை மறுமை வரை பொருந்திக் கொண்டான் என்றுதான் அர்த்தம். அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சஹாபாக்களுக்கு இந்த சான்று, போர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சான்றெல்லாம் கிடையாது என்று யாரும் சொல்வதற்கு முடியாது. அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் அவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பான். இருவரும் செய்த முயற்சி எதற்காக? ஹக்கிற்காக, நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அலி இப்னு அபி தாலிபும் போராடினார்கள். முஆவியா அவர்களும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடினார்கள். இருவரும் ஹக்கிற்காக போராடியவர்கள். ஹக்கிற்காக எதிரடியில் நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்ற நபியுடைய போதனையை கற்றுக்கொண்டு இருவரும் அவர்களுடைய முடிவில், அவர்களுடைய ஆய்வில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாவுடைய வசனத்தை கொண்டு அவர்களுடைய தீர்ப்பில் இருந்தவர்கள். அதில் தவறு இருந்தால் அதை பற்றி பேசுவதற்கோ, அதை நாம் விமர்சனம் செய்வதற்கோ, அந்த போரையும் அங்கு நடந்த காட்சிகளையும் கூறி இப்படி முஸ்லிம்கள் அடித்துக் கொண்டார்களே என்று முஸ்லிம்களுடைய குறைகளை பற்றி பேசுவதோ எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அடையாளம் கிடையாது, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அதிகாரம் கிடையாது, தகுதி கிடையாது. அவங்களை பற்றி பேச தகுதியே நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். உஹது மலை அளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் 2 கரமளவு தர்மம் செய்வதற்கு அது ஈடாகாது. அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய கண்ணியத்தை உடையவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். வரது அன், அவர்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். ஒரு மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை குறித்து ஒரு சஹாபி கடிதம் எழுதியதற்காக உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தஅனி அத்ரிபு அன்க ஹாதல் முனாஃபிக், இது நயவஞ்சகனுடைய கழுத்தை நான் வெட்டி வீசுகிறேன். ஒரு சஹாபியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவிலே வரக்கூடிய செய்தியை அவர் போருடைய குற்றத்தை செய்திருந்தாலும் உமரே, உமக்கு தெரியாதா, பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று. அவ்வளவு பெரிய கண்ணியத்திற்குரியவர்கள், அவ்வளவு பெரிய வீரத்திற்குரியவர்கள். அவர்களுக்குள் நடந்த பிரச்சனைகள், சண்டைகள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கதரால் ஏற்பட்டவை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பால் ஏற்பட்டவை. ஆனால் இருவரும், எல்லோருடைய உள்ளமும் சத்தியத்தையும் நீதியையும் நேர்மையும் தான் வெளிப்படுத்தியது. அலி இப்னு அபி தாலிப் மரணித்தவுடன் முஆவியா அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. முஆவியா அவர்கள் மிம்பரில் ஏறி கதறி அழுகிறார்கள். ஏன்? அவருக்கு எதிராகத்தானே போர் செய்தீர்கள், உங்களுக்கு தெரியாது அவருடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே என்னவென்று. முஆவியா சொன்ன வார்த்தை, ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியாது அவருடைய ஈமானுடைய தரம் என்னவென்று. எங்களுக்கு நடந்த சண்டை அது வேறு தீர்ப்பின் அடிப்படையில், ஆனால் அவர்கள் எங்களுடைய தோழர்கள், அவர்கள் எங்களுடைய நேசர்கள் என்று பதில் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அலி இப்னு அபி தாலிப் ஹவாரிஜிகளுடைய அந்த கிளர்ச்சியால் 3 ஹவாரிஜிகள் கிளம்பி 3 சஹாபாக்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அதில் அப்துர் ரஹ்மான் இப்னு முத்ஜம் என்ற ஒரு ஹவாரிஜ் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளம், அவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், உங்களை விட வணக்க வழிபாட்டில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் தொண்டை குழியை கீழே இறங்காது. வில்லிலிருந்து அம்புகள் வெளியேறுவதை போன்று தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய அந்த ஹவாரிஜிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று சொன்ன அந்த ஹாரிஜியாக்கள், அவர்களுடைய குழுவில் இருந்து ஒருவன் அப்துர் ரஹ்மான் இப்னு முத்ஜம் அலி அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறான், வாளிலே விஷத்தை தீட்டிக் கொண்டு. அலி அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக
மக்களை எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ரமதான் மாதம் 17வது நாள், ரமதான் மாதம் 17வது பிறை, அலி அவர்கள் தொழுகைக்கு தயாராகும் பொழுது வாளை கொண்டு அவர்களுடைய முதுகில் வீசுகிறான். அந்த வாள் அவர்களுடைய முதுகில் பட்டவுடன் அந்த விஷம் ஏறி 3 நாட்களில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விடுகிறார்கள். வீரர்கள் அவர்கள், எதையும் எதற்காகவும் இழக்காதவர்கள் அவர்கள். சத்தியத்திற்காக இரு குழுவும் தங்களுடைய புரிதலின் அடிப்படையில் போராடியது. அந்த குழுவில் நியாயம் இருந்தால் அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்வான், தவறு இருந்தால் அதை பற்றி பேசுவதற்கு எமக்கு தகுதி கிடையாது, அதை விமர்சனம் செய்வதற்கு தகுதி கிடையாது. எம்முடைய கடமை அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுவது. அதைத்தான் அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கற்றுக் கொடுக்கிறான். யா அல்லாஹ், எமக்கு முன்னால் சென்ற மூமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்களை பற்றிய தீய எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீ கொண்டு வந்து சேர்த்து விடாதே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். கண்ணியத்துக்குரியவர்களே, அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய வரலாறு இதுதான். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இதில் இவ்வளவுதான் இருக்க வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த எந்த அறிஞரும் இந்த சம்பவங்களை சரி செய்வதற்காகத்தான் இதை எமக்கு தொகுத்து கொடுத்தார்கள். குழப்பங்கள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள் அல்லது இது போன்ற இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வுகள் இந்த சம்பவத்தில் சேர்க்கப்பட்டு இந்த சம்பவம் தவறான முறையில் முஸ்லிம்கள் உள்ளத்திலே போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் பெரும் அறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாளில், இப்னு கசீர் போன்ற பெரும் அறிஞர்கள் கூட தங்களுடைய வாழ்நாளில் இதற்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி இந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் சரியானது எது, தவறானது எது என்று பிரித்தறிந்தார்கள். தவறான செய்திகளை கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொண்டு சென்று சஹாபாக்களை பற்றிய தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவது ஒரு மூமினின் பண்பாக இருக்காது, ஒரு முஸ்லிமின் பண்பாக இருக்காது. எது நடந்தாலும் அது அல்லாஹுடைய தீர்ப்பின்படி தான் நடந்தது, அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஆதரவு வைப்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுடைய அகீதாவாக, கொள்கையாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வுகளின் மூலமாக தரக்கூடிய பாடங்களை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமான முறையில் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் யார், அவருடைய வாழ்வில் மக்காவுடைய வாழ்க்கைக்கு முன்னால், மக்காவுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஹலீஃபாக்களுடைய நிகழ்வுகளில் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான் இவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய தொடர்பு அந்த ஹலீஃபாக்களுடைய எப்படி இருந்தது, அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், குழப்பங்கள் என்ன, அவருடைய வாழ்வு எப்படி கழிந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாதம் ஷியாக்களால் அவர்களோடு தொடர்பு படுத்தப்பட்டு அவர்களுக்காக ஒதுக்கப்படும் மாதமாக இருக்கும் காரணத்தால் இயற்கையாகவே இந்த தலைப்பு இந்த மாதத்திலேயே வந்துவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷியாக்களை நேர்வழிப்படுத்துவானாக. அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த எல்லை மீறுதலை அல்லாஹ் பாதுகாத்து நேரான வழியில் அவர்களை கொண்டு வருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மன்னிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வார்த்தைகளில் தவறு இருந்தால் அதை சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை பற்றிய நல்லெண்ணத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தரட்டும். மூமின்களுக்காக பாதுகாப்பையும் மூமின்களுக்காக பாவ மன்னிப்பையும் தேடுங்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய, முஸ்லிம்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை விட்டு தீர்வை அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்-தீன் வ அஹ்மி ஹவ்ஸத்தல் இஸ்லாம் வஜ்மஅ கலிமத்தல் முஸ்லிமீன் அலல் ஹக்கி யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி